மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த இயக்குனர் அமீர், தாவேக்காவும் ஒரு திராவிட கட்சி என்றும் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் என விஜய் கூறியதாகவும், கடந்த 5 ஆண்டுகளில் ஸ்டாலின் சிறப்பாக ஆட்சி செய்தார் என்றும் கூறியிருக்கிறார். தமிழக அரசியல் அப்படி நான் பார்க்கல. தாவேக்காவும் ஒரு திராவிட கட்சி தான். அவர் சொல்லலைனாலும் அதான் கட்சி. பெரியாரை கொள்கை தலைவராகவும் அம்பேத்கரின் கொள்கை தலைவராகவும் ஏற்றிருக்கிறவர் அப்புறம் எந்த கட்சியா இருக்க முடியும்? அதனால அதை நீங்க தாவேக்காவே திராவிடர் இல்லைன்னு நீங்க சொல்லி பிரிச்சிட முடியாது. அவரும் சொல்லல. அவரும் கட்சி ஆரம்பிக்கும் போதே திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள்னு தான் சொன்னாரு. அதனால நீங்க தாவேக்கா திராவிடத்தை வெளியெடுக்க பார்க்காதீங்க. என்ன இந்த நடந்து முடிந்த தேர்தலில் என்னை போன்றவர்களுக்கு ஒரு பெரிய திருப்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம்னு சொன்ன பாஜக தான் இன்னைக்கு பாஜக இல்லாத தமிழ்நாடா உருவாயிருக்கு. அதனால அதுல எனக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. அப்படி சொல்ல முடியாது. ஒவ்வொரு தோல்விக்கும் காரணம் இப்போ 4,80,00,000 வாக்குகளை வாங்கியிருக்காங்க. ஈக்குவலா தான் பிரிச்சிருக்காங்க. ஒரு 34% வாங்கியிருக்காரு, ஒரு 27, இவ்வளவுதான். ஒரு 17 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தான் இருக்கு. அதிமுகவும் 47 சீட்டு பிடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய தலைமை இல்லாம, ஜெயலலிதாமையார் போன்ற ஒரு தலைமை இல்லாம 47 எம்எல்ஏவை இந்த அலையில பிடிக்கிறது அதிமுகவுடைய பலமா தான் நான் பாக்குறேன். நான் சும்மா இல்ல. அப்போ இவ்வளவு பெரிய அலையில நாம் தமிழர் 20 லட்சம் வாக்குகளை வாங்கி இருக்கிறதும் முக்கியமானதா தான் இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமா நீங்க மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தாவேக்காவுடைய வாக்கு சதவீதம் இன்னும் அதிகரிக்க போகுது. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தலைன்னா குறைய போகுது. இவ்வளவுதான். இதுல ஜென்சி அது இதெல்லாம் கிடையாது. எல்லா காலகட்டத்திலையும் இளைஞர்கள் அரசியலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்ப சொல்லுவதற்கு பேசுவதற்கு இடம் இல்லை. இப்ப கையில போன் இருக்கு, அதனால பேசுறாங்க. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். சார், என்னை பொறுத்த மட்டும் கடந்த 5 ஆண்டுகளில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் மிகச்சரியாக ஆட்சி செஞ்சாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய தோல்வியை யாருமே அங்கீகரிக்கலை. நேற்றைக்கு கூட குளத்தூர் மக்கள் கரண்ட் இல்லை, 4 மணி நேரமாக கரண்ட் இல்லை, நாங்கள் அவரை தவற விட்டுட்டோன்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் அரசியல் கட்சியில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். நீங்க இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயலலிதாமையார் பர்கூர்ல தோத்தாங்க, காமராஜர் தோத்தார். இங்க தோற்காத தலைவர்களே சிலர் தான் இருக்காங்க. தோற்காம யாருமே இல்லை. ராஜீவ்காந்தி கூட, ராகுல் காந்தி கூட இப்ப தோத்துருக்காரு. அமேதியில தோத்துட்டு தான் வந்திருக்காரு. அதனால தோல்வி எல்லாம் ஒரு விஷயம் கிடையாது.